காரணம் என்னங்கன்னா, அது அது 2021 ஆட்சி வந்ததுல பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஆண்டு காலத்துக்குள்ளே ஜிகு ஜிகுன்னு அவங்க பத்திரிகை என்ன செலவழிச்சாங்களோ, அத மீட்டுறதுக்கும், அடுத்த தேர்தலுக்கு சேர்த்துக்கிறதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க. சரி, அவங்க சொல்லுவாங்க, இல்ல தேர்தல்ல ஜெயிச்சுட்டா மக்கள் நமக்கு சப்போர்ட் குடுத்துட்டாங்க, கிளீன் ஷீட் குடுத்துட்டான்னு சொல்லலாங்க. ஆனா என்ன கேட்டீங்கன்னா, டிஎம்கே தொடர்ந்து இது ஒரு ஒரு தேய்பிறை ஆரம்பிச்சிருச்சு. துரைமுருகன் சமீபத்துல சொன்னாரு, இன்னும் நம்ம கூட ஒருத்தர் தான் எல்லாம் காட்டி கொடுத்துட்டு இருக்காரு. ஏன்னா ரெய்டு நடக்கிறது, கரெக்டா பணம் மாட்டிக்குது, சொத்து வெளியில வருது. அப்போ டிஎம்கேக்குள்ள கட்சிக்குள்ளே பாருங்க, இந்த மாதிரி நடக்கிற ஒரு ஊழலை வச்சுட்டு ஒரு பெரிய இது கிளம்பி இருக்கு. நீங்க திராவிடம்னு ஒரு பேர்ல நீங்க நடத்துற ஊழல் இருக்கு பாருங்க. நீங்க நடத்த ஒரு நல்லாட்சின்னு சொல்லி மக்களை ஏமாத்துற ஒரு ஆட்சி இருக்காரு. அதுக்கு நாங்க முடிப்போம் சொல்றாங்க. பாருங்க, இவங்க எல்லாரும் இப்போ ஏவாசா கேஸ் மேட்டர் டெல்லி ஹைகோர்ட்ல மேட்டர் திருப்பி 2G திருப்பி அப்பீல்ல போயிருக்காங்க சிபிஐ. அது ஒரு ஆண்டு காலத்துக்குள்ள அதோட வேற ஏதாவது வெர்டிக்டும் வரலாம். ரியல் ஒன் வாய்ஸ் உறவுகளுக்கு நண்பர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் டெல்லியிலிருந்து சேகர் ஐயர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் நெல்லை சிவா சார். இப்போ சார் கலைஞர் காலத்து திமுகவை எடுத்துக்கிட்டா ஆளும் கட்சியாக இருக்கும்போது பெரிய அளவுல அவருடைய அமைச்சர்கள் சிக்குவது, இது போன்ற தீர்ப்புக்கு உள்ளாவது நடைபெறாது. ஏன்னா கலைஞர் அவர்களை பொறுத்த வரைக்கும் அதை அரசியல் சாணக்கியத்தனம் மூலமாக எப்படியோ மத்திய அரசோட சுமூகமாக சென்று இது போன்ற நிகழ்வுகள்ல இருந்து அமைச்சரவையை காப்பாத்திடுவாங்க. ஆனா மு.க.ஸ்டாலின் தலைமையிலான அமைச்சரவையை பொறுத்த வரைக்கும் இந்த அமைச்சரவையை காப்பாற்ற முதல்வர் மு.க.ஸ்டாலின் தவறிவிட்டார் அப்படின்னு எடுத்துக்கலாமா சார்? இல்ல, அது காரணம் இன்னொரு விஷயங்க. கலைஞர் டயத்துல இருந்த ஊழலுக்கு இப்ப இருக்கிற ஊழலுக்கு ஒரு பெரிய வித்தியாசம் என்னன்னா, குவான்டிட்டி அண்ட் சைஸ். அப்ப வெறும் லட்சத்துல தான் பேசுவாங்க. இப்ப கோடி கோடி குறைஞ்சு பேச்சே இல்லையே. எந்த இதை எடுத்தாங்கன்னா 2000 கோடி 3000 கோடி 1000த்துல பேசுறாங்க. 1 கோடி 2 கோடி 10 கோடி 50 கோடி கூட இல்ல. எல்லாம் எடுத்தோடனே 200 250 500 1000 2000 4000 கோடி வரை போயிடுச்சு. அதாவது அந்த ப்ராஜெக்ட் இருந்ததுன்னா அதோட முழு காஸ்ட் என்ன, அது எல்லாமே ஊழல்னு மக்கள் நினைக்கிறாங்க. ஊழல்ங்கிறது முழுக்க இருக்காது. ஒரு ப்ராஜெக்ட் 4000 கோடினா அதுல 10% இருக்கலாம், ஒரு 20% இருக்கலாம். இப்ப என்ன மக்கள் மத்தியில் நடக்கிறாங்க, எந்த ப்ராஜெக்ட் இவங்க கை வச்சாலும் சரி, அதுல முதல்ல மாலையை வெட்டிட்டு தான் அப்புறம் அடுத்த வேலை செய்யறாங்க. அதனால குவாலிட்டி வேற புவரா இருக்குது. இது காரணம் என்னங்கன்னா, அது அது 2021 ஆட்சி வந்ததுல பாத்தீங்கன்னா, அது ஒரு ஆண்டு காலத்துக்குள்ளே ஜிகு ஜிகுன்னு அவங்க பத்திரிகை என்ன செலவழிச்சாங்களோ அதை மீட்டுறதுக்கும், அடுத்த தேர்தலுக்கு சேர்த்துக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல பாத்தீங்கன்னா, முதல் குடும்பமான ஸ்டாலின் குடும்பத்து மேலே இது வருது இல்ல கனெக்டடு. இப்ப செந்தில் பாலாஜியோட செல்வாக்கு காரணம் என்ன? அவர் இயக்கத்திலையும் வந்தவர் இல்ல, டிஎம்கே இயக்கத்திலையும் வந்தவர் இல்ல. அவரு அதிமுகல இருந்து வந்தவர். வந்துட்டு அவருக்கு அவருக்கு செல்வாக்கு ஏறத பார்த்து டிஎம்கேக்குள்ளே எல்லாரும், என்னது இப்படி அவருக்கு என்ன வளர்ச்சி, அப்படி என்ன இவர் செஞ்சுட்டாரு, இல்ல செஞ்சுட்டு இருக்காரு. எங்கேயோ ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா, இது திருப்பி திருப்பி ஸ்டாலினோட லீடர்ஷிப் மேலதான் வரும் கொஸ்டின். என்ன ஒரு சீஃப் மினிஸ்டரா இருந்தானே இந்த கரப்ஷனை கண்ட்ரோல் பண்ண முடியலையா அவரால? பாருங்க, இதுக்கப்புறத்துல இருந்து என்னமா மத்த அமைச்சர்கள் யார் மேல இன்னும் கேஸ் இன்னும் ஆலையோ இல்ல தொடர்ந்து விசாரணை நடந்து கொண்டிருக்கிறதோ அவர்களுக்கு எல்லாருக்குமே இது ஒரு முன்னெச்சரிக்கை. ஆனா ஒண்ணு நிச்சயங்க, பிரதமர் மோடியோட இந்த கரப்ஷன் மேல அவர் இதுக்கு குறை இது பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு அவர். எதிர்கட்சிகள் சொல்லலாம், நீங்க பொலிட்டிக்கல் வெண்டேட்டா பண்றீங்க, அரசியல் நோக்கத்தோட செய்யுங்க, பழி வாங்குறதுக்காக செய்றீங்க. பட் அது எது சொன்னாலும் மக்கள் என்ன பாக்குறாங்க, சரி அவர் ஒரு பழி வாங்குற நோக்கத்தோட இருந்தா கூட, பட் உங்கள்ட்ட ஏன் இவ்வளவு மடியில் இவ்வளவு கனம் இருக்குது, அது என்ன பதில் சொல்ல முடிகிறது? இல்ல உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லட்டும், அப்புறம் அதுவரை நாங்க எல்லாரும் நல்லவர்கள் தான், அது மக்கள் ஏத்துக்கணும்ல. கண்டிப்பா சார். சார் இப்போ எடுத்துக்கிட்டா பிரதமர் மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஐஎன்டிஐ கூட்டணி ஊழல் கூட்டணி அப்படிங்கிற கருத்துக்களை தான் ஐஎன்டிஐ ஃபார்ம் ஆன அடுத்த நிமிஷத்துல இருந்து அடுத்த திருத்தமாக முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஐஎன்டிஐ அலையன்ஸ்ல முக்கியமான ஒரு கட்சியாக திமுக இருந்துட்டு இருக்காங்க. இப்ப திமுக அமைச்சர் இது போன்ற முறைகேடு ஊழல் மூலமாக தண்டனை வழங்கி இருக்கக்கூடிய தீர்ப்பு வழங்கி இருக்கக்கூடிய நிகழ்வு இந்த ஐஎன்டிஐ கூட்டணியை எந்த அளவுல பாதிக்கும் சார்? அது இதுக்கு முன்னாடி திரிணாமுல் காங்கிரஸ் இருக்குதுங்க. திரிணாமுல் காங்கிரஸ் பாத்தீங்க, குறைஞ்ச அங்க என்ன ஒரு 11 மந்திரிகள் அங்க அஃபெக்டடு. அது அந்த மந்திரிகள் வீட்டுல எல்லாம் ரொக்க ரொக்கமா கிடைச்சிருக்கு. என்ன 50 கோடி 55 கோடி 100 கோடி ரொக்கம். இப்ப அதை விடுங்க, ஏன்னா அது இப்ப கம்மியா தெரியுது. ஏன்னா இப்ப ஜார்க்கண்ட்ல
இப்ப ஜார்க்கண்டோட காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர் 350 கோடி மேல கிடைச்சிருக்கு. அவர் சாரா வியாபாரத்துல அவங்க குடும்பம் ஈடுபட்டு இருக்காங்க. ஆனா 350 கோடி வச்சுட்டு நீங்க என்ன வியாபாரம் செய்ய முடியும் இன்னைக்கு? எப்போ 20,000 ரூபாய் மேல நீங்க கேஷ்ல டீல் பண்ண முடியாது. இப்ப திரிணாமுல் காங்கிரஸ் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அது கரப்ட் பார்ட்டின்னு சொல்றாங்க. அதனால திமுக இது திரிணாமுலுக்குள்ள உள்பூசல் அதிகமாயிடுச்சு. என்ன கேட்டீங்கன்னா இதே டேஞ்சர் டிஎம்கேக்குள்ள வரும். இப்ப டிஎம்கேக்குள்ளேயும் யங்கர் ஜெனரேஷன் சொல்லுவாங்க, இந்த சீனியர் லீடர்ஸ் எல்லாம் இப்படிதான், நம்ம ஜூனியர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி நம்ம டேக் ஓவர் பண்ணோம், நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல, ஒரே ஊழல் இருந்தனா மக்கள் மத்தியில எப்படி நமக்கு செல்வாக்கு இருக்க போகுது, நம்ம மேல எப்படி நம்பிக்கை இருக்க போறது, இது ஒரு டிஎம்கேக்குள்ளேயே ஒரு கிரைசிஸ் உண்டாக்கும். ஏன்னா பாருங்க, ஒரு அரசியல் கட்சிங்கிறது அவளை ஈஸியா அவங்க ஆட்சி விடுறதுக்கு மனசு வராதுங்க. பட் சரி, அவங்க சொல்லுவாங்க இல்ல தேர்தலில் ஜெயிச்சுட்டா மக்கள் நமக்கு சப்போர்ட் கொடுத்துட்டாங்க, கிளீன் ஷீட் கொடுத்துட்டான்னு சொல்லலாங்க. ஆனா என்ன கேட்டீங்கன்னா டிஎம்கேக்கு தொடர்ந்து இது ஒரு ஒரு தேய்பிரை ஆரம்பிச்சிருச்சு. சார் இப்போ செந்தில் பாலாஜி, அதற்கு அடுத்து இப்போ பொன்முடி, இப்படி மாட்டக்கூடிய நிகழ்வின் அடிப்படையில இப்போ பாத்தீங்கன்னா திமுகவில் நீங்க சொன்னது போலதான் 10க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள், தற்போதைய சிட்டிங் அமைச்சர்கள் மீது ஊழல் புகார்கள், வழக்குகள், இடி ரைடுகள் எல்லாமே இருந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய நிகழ்வுல அப்படி தொடர்ச்சியாக மற்ற அமைச்சர்களும் தொடர்ந்து நீதிமன்றம் மூலமாக, இடி மூலமாக சிக்குவதற்கான ஒரு சூழல் தானே சார் இருக்கு? பாருங்க, இடி மேட்டர், ஐடி மேட்டர்ல பாத்தீங்க என்னன்னா அவங்க உடனடியா சடனா செய்வதில்லை. ஒரு 6 மாசம் முன்பாகவே இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஆதாரம் கிடைத்த பிறகு அதுக்கு பிறகு ரெய்டுல தான் எல்லாம் சிக்கிக்கிறது. அதாவது உடனடியா செஞ்சு அவங்க போறது கிடையாது. இப்ப செந்தில் பாலாஜி மேட்டர்ல பாருங்க, எத்தனை தடங்கல், எத்தனை பயமுறுத்தல், இன்கம் டாக்ஸ் ஆபீசர்ஸ் மேலேயே அட்டாக் பண்றாங்க. அவ்வளவு எங்களுக்கு இது இருக்குது, எங்களுக்கு கிட்டக்க யாரும் நெருங்க முடியாது சொன்னாங்க. ஆனா கடைசியில என்ன ஆச்சு? அதுல பாருங்க, இடி அதாவது சென்ட்ரல் ஏஜென்சிஸ் பண்ணும் பொழுது அவங்க நல்ல ஹோம்ஒர்க் பண்ணிட்டு தான் வர்றாங்க. அந்த ஹோம்ஒர்க் வேணுங்கிற தகவலும் டிஎம்கேல தான் வருது. நம்ம துரைமுருகனே சொன்னாரு, நம்ம ஆள் தான் காட்டி கொடுக்குறான்னு சொன்னார்ல. துரைமுருகன் சமீபத்தில் சொன்னாரு, என்னவோ நம்மக்குள்ள ஒருத்தர் தான் எல்லாம் காட்டி கொடுத்துட்டு இருக்காரு. ஏன்னா ரெய்டு நடக்கிறது, கரெக்டா போன மாட்டேங்குது, சொத்து வெளியில வருது. அப்போ டிஎம்கேக்குள்ள கட்சிக்குள்ளே பாருங்க, இந்த மாதிரி நடக்கிற ஒரு ஊழலை வச்சுட்டு ஒரு பெரிய இது கிளம்பி இருக்கு. அது பல காரணம் இருக்கலாம். பங்கு பங்கு வச்சுட்டு சண்டை இருக்கலாம், இல்ல ஒருத்தர் நண்பரா இருந்தாரு அப்புறம் எதிரியா இருப்பாரு கட்சிக்குள்ளே, அதெல்லாம் இருக்கலாம். ஆனா ஊழலுக்கு எதிர்த்து ஒரு இதுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு டிஃபென்ஸ் இல்லாம இருக்காங்க டிஎம்கே அமைச்சர்கள். தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது ஒண்ணுமே கிடையாது. ஒரு பயத்துல தான் இருக்காங்க, எப்ப நம்ம மேல வருமோ, அடுத்து நம்ம மேல வருமோ. ஆனா ஸ்டாலின் அவர் வந்து இதை கண்டுக்காம ஏதோ மோடி எதிர்த்து ஒரு பெரிய போர்க்கோடி தூக்கிட்டு இதனால நடக்கிறது அதனால நடக்கிறது, இது ஒண்ணு இல்லாததுக்கு டைவர்ஷனுக்கு சனாதன தர்மம் அது இது டைவர்ட் பண்ணி பாக்குறாங்க. அது டைவர்ஷன் ஆகமாட்டேங்குது. பாருங்க, பொன்முடி மேட்டர் வந்த பிறகு இப்ப திருப்பி நீங்க என்ன சனாதன தர்மம் சொன்னா போதும், பிஜேபி அதாவது பிஜேபியை குற்றச்சாட்டு சொல்ற அளவுக்கு இந்த மேட்டர் இல்லை. அதை தவிர்த்து எல்லாம் இம்பார்ட்டன்ட் என்னன்னா பாருங்க, அண்ணாமலை தொடர்ந்து எதை சொல்லிட்டு வராரு, அவர் சொல்வது முழு உண்மைகிற நிரூபிக்கிற மாதிரி இந்த சம்பவங்கள், இந்த தீர்ப்புகள். இந்த தீர்ப்பு வந்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு மக்கள் மத்தியில ஒரு வளர்ச்சி, ஒரு செல்வாக்கை மீண்டும் அதிகப்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாமா சார்? கட்டாயமா. ஏன்னா அவர் என்ன சொல்றாரு, அவர் உண்மை தானே சொல்றாரு சொல்லுவாங்கல்ல. அவர் சொல்லிட்டு இருக்காரு, இவங்க என்ன சொல்றாங்க, இல்ல இல்ல அவர் சும்மா மோடி நம்ம மேல பழி வாங்குறதுனால அண்ணாமலை சொல்றாரு. அதுதான் இப்போ இதுவரையில் இருக்கிற ஒரு நெரேட்டிவ் என்ன, அதுதான். என்ன வந்தாலும் சரி, இல்ல எங்களை துன்பப்படுத்துறாங்க, நாங்க மக்களுக்காக செய்கிறோம், மக்களுக்காக நாங்க உழைப்பும் போது இந்த பாஜக நமக்கு எதிர்த்து இருக்கிறது, பிரதமர் மோடி எதிர்த்து இருக்கிறாரு, இது ஒரு பொலிட்டிக்கல் வெண்டேட்டா, பழி வாங்கும் அரசியல் அப்படி இப்படிங்கிறாங்க. அவர் என்ன சொல்றாரு அண்ணாமலை, ஊரா போய் கிராம மக்களுக்கு என்ன சொல்றாரு, நீங்க ஊழலாட்சியை பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களை கலைக்க வேண்டியது கிடைக்க மாட்டேங்கிறது, தேர்தலுக்கு 5-10 கூட்டம் உங்க ஓட்டை வாங்கிடுறாங்க, அதுக்கு பிறகு என்ன வளர்ச்சி நீங்க பாக்குறீங்க, தொடர்ந்து உங்க நிலைமை ஏன் அப்படி இருக்குது, அதைத்தானே சொல்றாரு. சொல்லிட்டு இதுல ஊழல் இருக்குதுங்கிறாரு. அந்த நேரத்துல இவ்வளவு பெரிய ஒரு ஒரு வர்டிக்ட் வருது மദ്രാസ് ஹைகோர்ட்ல இருந்து. சென்னை உங்களுக்கு உயர் நீதிமன்றத்துல இருந்து ஒரு இவ்வளவு பெரிய வழக்கு, ஒரு டிசிஷன், ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருதுன்னா இது எவ்வளவு பெரிய மேட்டருங்க. ஓகே சார். இப்போ வந்து பாத்தீங்கன்னா மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை பொறுத்த வரைக்கும் திராவிடத்தை ஒழிப்பேன் அப்படிங்கிற கருத்துக்கள் எல்லாம் முன் வச்சிருந்தாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில திராவிடம் சார்ந்த திமுக அமைச்சர் ஒருவர் இது போன்ற முறைகேடுகள்ல, ஊழல்ல தீர்ப்பு வாங்கியிருக்கக்கூடிய நிகழ்வு அமித்ஷா அவர்கள் எப்படி சார் எடுத்துக்குவாங்க? அது அமித்ஷா என்ன சொல்றது, திராவிடத்தை உழைப்புன்னு சொல்லல அவர். நீங்க திராவிடம்னு ஒரு பேர்ல நீங்க நடத்துற ஊழல் இருக்கு பாருங்க, நீங்க நடத்த ஒரு நல்லாட்சின்னு சொல்லி மக்களை ஏமாத்துற ஒரு ஆட்சி இருக்கு பாரு, அதுக்கு நாங்க முடிப்போம் சொல்றாரு.
நீங்க திராவிடம் 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 சொல்லி ஒரு இதை காமிக்கிறீங்க, திராவிட மாடல் வேற சொல்றீங்க. இதுதான் உங்க மாடலா? அந்த மாடலை நாங்க புற்றுப்புள்ளி வைப்போங்கிறாங்க. உங்க திராவிடமோ திராவிடர்களை அப்படி சொல்லல, எது டிஎம்கே அது மாதிரி மாத்த பாக்குறாங்க. ஏதோ தமிழர்களுக்கு எதிர்த்து இருக்கிறதாகவும் தமிழகத்துக்கு எதிர்த்து இருக்கிறதாகவும் அது மாதிரி அது இல்லைங்க. நீங்க என்ன சொல்லி என் மக்களை ஏமாத்திட்டு இருக்கீங்க? நீங்க மக்களை இப்படியே ஏமாத்திட்டு இருக்கீங்க, வேற ஒண்ணும் கிடையாது. ஒண்ணு இல்லைன்னா சும்மா இல்லாது இதை சனாதன தர்மம் எங்கேயோ போயிடுறீங்க. போயிட்டு அது என்னெல்லாமோ சொல்றீங்க. அதை ஆனா சொல்றவர் அவ்வளவு பேர் மேலேயும் ஊழல் இருக்கு, ஊழல் குற்றச்சாட்டு ஓடிட்டு இருக்கு. அது நம்ம ஏ ராசாவா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும். அதாவது பாருங்க, இவங்க எல்லாரும் இப்ப ஏ ராசா கேஸ்ல மேட்டர் டெல்லி ஹைகோர்ட்ல இப்ப மேட்டர் திருப்பி 2G விவரம் திருப்பி அப்பீல்ல போயிருக்காங்க சிபிஐ. அது ஒரு ஆண்டு காலத்துக்குள்ள அதோட வேற ஏதாவது வெர்டிக்ட் வரலாம். ஆனா ஒண்ணுங்க, பிரதமர் என்ன சொல்றாருன்னா, ஊழல் மீது ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுக்கான தேரிய அரசுக்கு இருக்குது. இப்ப அது வேற. இதுல என்ன எதிர்கட்சிகள் என்ன சொல்றாங்க, சரி நீங்க இப்படி சொல்றீங்க, ஆனா உங்க கட்சியில யாராவது சேர்த்துட்டா அவங்க நல்லவங்களா ஆயிட்டாங்க மாதிரி சொல்றீங்க. ஆனா அவங்க மீது கேஸ் முடியறது இல்ல. எந்த கேஸ்? இப்ப அஜித் பவார் மேல கேஸ் ஒன்னும் முடியல. சரி, அவங்க சேர்றாங்க, மகாராஷ்டிரால ஆட்சி மாறுவது, ஆனா கேஸ் முடியல. ஒரு பக்கம் கேஸ் நடந்துகிட்டு இருக்கு, இந்த பக்கம் அவங்க அரசியல் பயணத்தை தொடர்ந்துட்டு இருக்காங்க. நாளைக்கு அந்த கேஸ்ல கன்விக்ட் ஆனா நீங்க வெளில போனோம். நீங்க 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 ஏன் வர்றீங்க? அஜித் பவார் ஏன் வர்றாரு? ஒருவேளை நமக்கு ரிலீஃப் கிடைக்கிறான சில மேட்டர்ல கோர்ட்டுக்கு போயாச்சுன்னா எந்த அரசும் ஒண்ணும் பண்ண முடியாது. அது ஒன்றும் ரிவர்ஸ் ஆகாதுங்க. சார், இப்போ பாத்தீங்கன்னா பொன்முடி அவர்கள் வகித்த கல்வி அமைச்சர் பதவி ராஜகண்ணப்பன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு சார். இத எப்படி சார் ஒரு மூத்த பத்திரிகையாளராக நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? அது என்ன பண்றது? ஏதாவது வேற யார்கிட்ட கொடுத்துதான் ஆனோம். யார்கிட்ட கம்மியா போர்ட்போலியோ இருக்குது, சரி அவர்கிட்ட கொடுன்னு சொல்லியிருப்பாரு ஸ்டாலின். அது இப்ப அவர் டூர் பண்ணிட்டு இருக்காரு தென் மாவட்டங்கள்ல. ஒரு 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 எமர்ஜென்சி டிசிஷன் தான். இதுல ஒன்றும் பெரிய முன் யோசனை ஒன்றும் ஸ்டாலின் பண்ணியிருப்பாருன்னு எனக்கு தோணலை. ஏதோ ஒரு இது தரணும், சரி யாருக்கோ ஒருத்தர் கொடுக்கணும். இது அடிஷனல் போர்ட்போலியோ தானே. இப்போ அது இப்போ என்ன பேசப்படுறதுன்னா, என்ன வேற யாராவது திருப்பி புது மந்திரி ஆக்குவாங்களா, இல்லை வேற ஏதாவது கேபினெட் ரீஷபிள் இருக்குதுமா, இந்த பேச்செல்லாம் வருது. ஏன்னா நிறைய எம்எல்ஏ இருக்காங்க, யாருக்கு வேணா கூப்பிட்டு கொடுக்கலாம். பட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டைம் ஆகுங்க. என்ன கேட்டிங்கன்னா அடுத்த வருடம் ஜனவரி பொங்கலுக்கு பிறகு யோசிக்கலாம் அது மேலெல்லாம். இந்த தை பிறந்த பிறகு என்ன செய்யலாம், இந்த கவர்மெண்ட்ல ஏதாவது வேற யாராவது டிராப் பண்ணணுமா. ஏன்னா ஸ்டாலின் இப்ப அதெல்லாம் யோசிப்பாரு. இப்ப நம்ம கவர்மெண்ட்டுக்கு புது இமேஜ் வேணும்னா இப்ப கட்சிக்குள்ளே சொல்லுவாங்க இல்ல, என்ன இவங்களெல்லாம் நீங்க வச்சுன்னு ஏன் இவ்வளவு கட்டிட்டு அழறீங்க, இவ்வளவு ஏன் கஷ்டப்படுறீங்க, ஒரு புது இது கொடுங்க, புது ஃபேஸஸ் கொண்டு வாங்க. அந்த மாதிரிலாம் கூட நடக்கலாம். இதுல பாருங்க, இதுல பல விஷயங்கள் ஆகும். சார், இப்போ அமைச்சர் பதவியை பொறுத்த வரைக்கும் பொன்முடி அவர்களுடைய அமைச்சர் பதவியை பொறுத்த வரைக்கும் மீண்டும் சீனியர் அமைச்சர்களிடத்திலேயே மு.க.ஸ்டாலின் அவர்கள் கொடுக்குறாங்க. அதாவது ராஜகண்ணப்பன் அவர்களிடத்துல கொடுக்குறாங்க. ஆனா இந்த சீனியர் அமைச்சர்கள் தான் தொடர்ச்சியாக இது போன்ற இடி ரைடு, ஐடி ரைடு, நீதிமன்ற வழக்கு அப்படின்னு சொல்லி சிக்கிக்கிட்டே இருக்காங்க. புதுமுகங்களுக்கு கொடுக்காமல் சீனியர் அமைச்சர்களுக்கு கொடுப்பதற்கான காரணம் என்னவாக சார்? அதாவது என்னன்னா, ஸ்டாலினுக்கு மற்றவங்கள நம்ப முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதாவது சீனியர் தவிர்த்து வேற யாரையும் நம்ப முடியல, நம்பிக்கை உள்ள வேற யாரும் அவருக்கு முன்னாடி தெரியாத மாதிரி இருக்குது. அதனால பாருங்க, செகண்ட் லைன் லீடர்ஷிப், அதாவது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏஸா இருக்கலாம், செகண்ட் டைம் எம்எல்ஏ, அவங்க எப்ப நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குன்னு காத்துட்டு இருக்காங்க. நமக்கு எப்பதான் சான்ஸ் கிடைக்க போகுது. இது பாருங்க, இதே இந்த 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 மாதிரி ஒரு சூழ்நிலையில ஸ்டாலின் ஏதாவது புதுசா யோசிக்கணும். ஏன்னா இப்ப தொடர்ந்து என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த டிசம்பர் மாசம் வந்துருச்சுன்னா நம்ம உதயநிதி ஸ்டாலினுக்கு வேற ஏதாவது ஒரு ப்ரொமோஷன் இருக்கும், டெபுட்டி சிஎம் ஆக்கிடலாம். ஏன்னா போன டிசம்பர்ல அவர் அமைச்சர் ஆனார், கேபினெட் மந்திரி ஆனார். இந்த டிசம்பர்ல வேற ஏதாவது கிடைக்கும், ஏன்னா திருப்பியும் இளைஞர் மாநாடு அதெல்லாம் இருக்கும், ஏதாவது புதுசா ஒரு மறுமலர்ச்சிக்காக சில வழிகள் செய்வாங்க சொன்னாங்க. இப்ப அது செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. என்ன கேட்டீங்கன்னா, இந்த மழை கெடுத்துச்சு. தென் மாவட்டங்கள்லயும் ஆச்சு, சென்னையிலயும் ஆச்சு. ஏதோ நமக்கு காலம் சரியில்லாத போது ஸ்டாலின் ஃபீல் பண்ணுவார். அது பாருங்க, டெல்லி வேற போனாரு. டெல்லியில ஒன்றும் இந்தியா அலையன்ஸ்ல ஒன்றும் பெருசாக இல்லை, ஒன்றும் பெரிய முடிவு எடுக்கல. அதே தான் அவங்க சொன்னாங்க. அதுக்கு மேல நிதிஷ்குமார் எந்த மாதிரி பிஹேவ் பண்ணாரு அதை பாருங்க. நிதிஷ்குமார் என்ன சொல்றாரு, எங்களுக்கு புரியல, நீங்க சொல்ற ஒரு மொழியை பயிற்சி. அதுக்கு நிதிஷ்குமார் என்னெல்லாம் சொன்னாரு, நீங்க ஹிந்தி கத்துக்கோங்க, ஹிந்தி கத்துக்காமையா இருக்கீங்க. அதுக்கெல்லாம் ஒன்றும் பேச முடியாம இருக்காங்க நிலைமையில. எப்ப பார்த்தாலும் ஹிந்தி திணிப்பு. ஹிந்தி அலையன்ஸ்ல ஹிந்தி திணிப்பு இருக்குது, அதுல ஏன் பேசாம இருக்காங்க? அதாவது பாருங்க, டிஎம்கேட எந்த ஸ்டாண்ட் எடுத்தாலும் ஒரு சரியில்லாத மாதிரி இருக்குது. பல்வேறு முக்கியமான தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். வணக்கம்.